நாம் இப்போ இருக்கிற இடத்தோட பேர் ரைக்ஸ் பார்க்குங்க. இதை யூரோப்பியன் ஸ்கொயர் அப்படின்னும் சொல்கிறாங்க. திபிலிசியில் இருக்கிற ஒரு முக்கியமான இடம் இதுங்க. இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி படிச்சிங்கன்னா ரொம்ப தமாஷாக இருக்குங்க. தமாஷ்ன்னு சொல்கிறத விட ஒரு வினோதமாக இருக்குங்க. அதை நான் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம். நீங்கள் எதிரில் பார்த்துட்ருக்கீங்களே, அதுதான் இங்கே இருக்கிற ஒரு கேபிள் ஸ்டேஷன். இந்த கேபிள் கார் ஸ்டேஷனில் நீங்கள் ஏறினீங்கன்னா பக்கத்தில் இருக்க பாருங்கள் ஒரு பெரிய மலை. அந்த மலை மேலே இருக்கிற நாரிகாலா ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போகுங்க. அது தெரியுது பார்த்திங்களா, ஒரு சர்ச்சு. அதுதான் நம்ம இன்றைக்கி ஏறி இறங்கினோமே அந்த சர்ச்சு. அதுக்கு பின்னால் வயர்மோன்னு தெரியுது பாருங்கள், அதுதான் மதர் ஆஃப் ஜார்ஜியா. அந்த இடத்துக்கு தாங்க இங்கேருந்து அந்த கேபிள் கார் போகிறது. அந்த கேபிள் கார் ரைடு ஒரு ப்ரீத் டேக்கிங் ரைடுங்க. நான் அதை உங்களுக்கு தனியாக அடுத்த ரீலில் காமிக்கிறேன். அந்த கேபிள் காரில் நம்ம மேலே போய் இந்த நாரிகாலா ஃபோர்ட்டை பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பார்க்கில் மெதுவாக ஒரு ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமா? இதோட ஹிஸ்ட்ரி பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, இது 2010 2012 தான் இந்த பார்க்கே கட்டியிருக்காங்களாம். அதுக்கு முன்னால் ஒரு 100 வருஷம் வரைக்கும் இது புல்லு பூண்டு கூட முளைக்காத ஒரு மணல் திட்டு அப்படி தான் இருந்ததுதான். மணல் திட்டுன்னா நம்ம ஒரு ரிவர் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த முட்டாவாரி ரிவர் அப்படின்ட்டு, அதுக்கு நடுவில் இருந்த ஒரு சின்ன திட்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர் காஞ்சு போக போக பெரிய மணல் திட்டாக மாதிரி எதுக்குமே யூஸ் பண்ண முடியாமல் இடமா இருந்ததுங்க. அதனால் இந்த இடத்த அவங்க ஒரு மாதிரி பெரிய பார்க்காக இப்போ மாற்றி ஒரு பெரிய அட்ராக்ஷனாகவே மாற்றி விட்டாங்க. இப்போ எதிரில் தெரியுது பாருங்கள் ஒரு பெரிய பலூனு, அதுதான் இந்த பார்க்கோட ஒரு முக்கியமான அட்ராக்ஷன். நடந்து போகும்போது அது எதிரில் நம்மளை இன்வைட் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. அது கீழே போய் நின்று எல்லோரும் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இங்கே இந்த கேபிள் கார் ஸ்டேஷனை தவிர முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் என்னென்னா அந்த ஃப்ரீடம் பிரிட்ஜ். அது மெட்டல், பிளாஸ்டிக், கிளாஸ் இதிலையே கட்டியிருக்காங்களாம். அதில் நடந்து போகிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதை தவிர இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க. அதை டியூப் அப்படின்றாங்க. அது டியூப் மாதிரி நீளமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இட்டாலியன் ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க கட்டின ஒரு ஸ்டேடியமாக. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் இதை பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ யூரோப்பியன் ஓரியன்ட் திங்ஸ் நம்ம இருந்தாலும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் வெறும் கட்டாந்தரையாக தான் இருந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தா என்னால் நம்பவே முடியலைங்க. எதிரில் அந்த பிரிட்ஜ் ஆஃப் பீஸ் உங்களுக்கு தெரியுதா?